வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு குட்டியாக ஒரு ஜடை மாட்டி தான் செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு 2 சைஸு அந்த பூ போல் உள்ளதை எடுத்து வச்சுருக்கேன். ஒரு துண்டு எலாஸ்டிக் எடுத்து வச்சுருக்கேன். அந்த எலாஸ்டிக்கை வச்சு தான் அந்த ஜடை மாட்டி செய்ய போகிறோம். அந்த எலாஸ்டிக்கில் நம்ம அதை பூவை கோர்க்கிறதுக்காக முதல்ல லேசாக ஒரு சொட்டு போல் ஃபெவிக்கால் வச்சுட்டு அதை நல்லா ஊசிப்படுத்திக்கிடலாம். அல்லது அந்த துவாரத்துக்குள்ளோடி போகாது. எலாஸ்டிக் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால போகாது. நம்ம இதே மாதிரி ஃபெவிக்கால் போட்டு கொஞ்சம் காய வச்சுட்டு போட்டோம்னா நமக்கு ஈஸியாக போயிடும். அதனால தான் இதை ஒரு டிப்ஸாக எடுத்துக்கிடுங்க. இதே மாதிரி ஏதாவது பாசி கோர்க்கணும் அப்படின்னு சொன்னால் பெரிய நூலாக இருந்தாலும் இதே மாதிரி நம்ம ஒரு கொஞ்சமாக ஃபெவிக்கால் போட்டுட்டு அதை கொஞ்சம் நேரம் காய வச்சுட்டு இப்படி கோர்த்தோம்னா நம்ம ஈஸியாக கோர்த்துடலாம். இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 4 பூ அந்த வெள்ளை கலரில் போட்டிருக்கேன். அது கொஞ்சம் லைட்டு சந்தன கலர் மாதிரி இருந்துச்சு. பிறகு இன்னொரு சைஸ் பூ வந்து கலர் கலராக இருந்து அதையும் போட்டு இதில் ஒரு 4 பூ போட்டிருக்கேன். அதில் 1 போட்டு இதே மாதிரி போட்டு எடுத்துக்கிடலாம். பாருங்கள், கோர்த்து முடிச்சாச்சு. அதுபோல் நாட் போடும்போதும் பாருங்கள், இப்போ ஒரு சுற்றி சுற்றிருக்கேன். அதே மாதிரி இன்னொரு சுற்றும் சுற்றி எடுத்துக்கிட்டு அதுக்கு பிறகு ஒரு நாட் போடுங்க. நமக்கு அந்த நாட் வந்து கலரவே செய்யாது. ஒரு சுற்றி எடுத்துகிட்டு நம்ம நாட் போட்டோம்னா நம்ம அப்படி எலாஸ்டிக்காக இழுக்கும்போது பிரிஞ்சு வந்துடும். பாருங்கள், இது வந்து நம்ம எவ்வளோ இழுத்தாலும் அது பிரிஞ்சு வராது. இதே மாதிரி போட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் ஒரு டிப்ஸாக எடுத்துக்கிடுங்க. இனி நம்ம அந்த ஃபெவிக்கால் போட்டு வச்ச இடத்த கட் பண்ணிடலாம். அழகான ஜடை மாட்டி ரெடி ஆயாச்சு. இது நம்ம முடியில் வச்சுக்கிடலாம். நல்லா இழுத்து கொடுக்கும். அதேமாதிரி நம்ம இழுக்கும்போது அந்த சொட்டையும் அத்தும் போகாது. அதே மாதிரி இன்னொரு மாடலும் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த மாடல் வந்து அந்த 4 பூ போட்டுட்டு நடுவில் ஒரு பாசி போட்டிருக்கேன். 2 மாடல் பண்ணி வச்சுருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். விரல் வழி கலைகள் தொடரட்டும்.